வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா வதக்கிறது, தாளிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. குக்கரில் ஒரே சவுண்டில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்குலாம் சீக்கிரமாக சமையலை முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான காய்கறிலாம் ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அரை கப் கட் பண்ண கேரட், அரை கப் உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பட்டர் பீன்ஸ், அரை கப் கட் பண்ண பீன்ஸ், ஒரு வெங்காயம், 1/4 கப் பட்டாணி, ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த குருமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா கீரல் போட்டு சேர்த்துருக்குறேன். இதோடவே பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு 2 கப் தண்ணி சேர்க்குறேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சா போதும். காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடும். அதிகமாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு விசில் வச்சாலே போதுமானது. இப்போ நான் இதை அடுப்பில் வச்சு ஒரு விசில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் விழுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரை கப் துருவன தேங்காய் எடுத்துருக்கிறேன். கூடவே 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 6லேருந்து 7 முந்திரி பருப்பு, அரை டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான தேங்காய் விழுது தயாராகிடுச்சு. இதில் வாசனைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சோம்பும் பட்டையும் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கிராம்பு, ஏலக்காய் சேர்க்குற விருப்பம் இருந்தாலும் 2 கிராம்பு 1 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வெஜிடபிள் குருமா கொஞ்சம் மைல்டாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் பட்டையும் சோம்பும் மட்டும் சேர்த்துருக்குறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இங்கே குக்கரில் பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை திறந்து பார்த்துடலாம். காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து அதையும் இதோடவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பச்சை அப்படியே எண்ணெய் சேர்க்குறனால தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த குருமாவோட நல்லா செட் ஆகி மணமாக வர ஆரம்பிக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ குருமா பார்த்திங்கன்னா இந்தளவு திக்னஸில் இருக்குது. இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதை கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா குருமா நம்மளுக்கு தயாராகிருச்சு. 5 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குருமாவும் நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த நேரத்தில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா தயாராகிருச்சு. நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா குருமாலாம் நல்லா செட் ஆகி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது குருமா நல்லா கெட்டியாக சூப்பராக செட் ஆகிருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிருச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, புலாவ், ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குருமா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒர்க் பண்ண லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா டைம் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.